நமது கலைஞர் தொலைக்காட்சியில். ரஞ்சிதமே புத்தம் புதிய மெகா தொடரின் ஆடி தங்கமழை ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை தினம் ஒரு அதிர்ஷ்டசாலி நேயர்களுக்கு 1 பவுன் தங்கம். காணத் தவறாதீர்கள். உனக்கு ஃபோன் பண்ணணும்னு நானே நினைச்சிட்டு இருந்தேன். இப்பெல்லாம் உன்னை பத்தி நினைச்சாலே உன்னோட ஃபோன் வந்துருது. அந்த அளவுக்கு நான் டிஸ்டர்ப் பண்றேன் அப்படிதானே பாரதி? ஏன் இப்படிலாம் பேசுற ஸ்வேதா? டிஸ்டர்ப் எல்லாம் ஒன்றும் இல்ல. என்னோட பேசாம உன்னால இருக்கவும் முடியாது. அது மட்டும் இல்ல, அதுக்கு உண்டான எல்லா உரிமையும் உனக்கு இருக்கு. அது போதும் பாரதி. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கையையும் தைரியத்தையும் கொடுக்குது. முதல்ல கொஞ்ச நாள் ஒரு குழந்தைக்கு அம்மா ஆக போறன்ற எண்ணமே இல்லாம இருந்தேன். ஆனா நாளாக எனக்குள்ள அந்த ஃபீலை உணர ஆரம்பிச்சிட்டேன். அது மட்டும் இல்ல, உன்னோட கேரிங், உன்னோட ஃபாலோ அப், இது எல்லாமே எனக்கு புது தெம்ப கொடுத்தது. உண்மையாவே இப்பதான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நேரத்துல ஸ்வேதா யார் கூட பேசிட்டு இருக்கா? பாரதி, நாளைக்கு டாக்டர் கிட்ட உனக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கு. செக்கப்க்கு போகணும். காலையில நீ வீட்லயே வெயிட் பண்ணு. நான் அங்க வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். நாம 2 பேரும் சேர்ந்தே போயிடலாம். ஓகே ஸ்வேதா, நாளைக்கு ரெடியா இருப்பேன். பாரதி, அந்த ஃபைல்ஸ் எல்லாம் மறக்காம எடுத்துக்கோ. எவ்ரிதிங் இஸ் ரெடி. டேட் கூட நான் ஞாபகம் வச்சிருக்கேன். இவர் ஏன் இந்த நேரத்துக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு? ஸ்வேதா, இந்நேரத்துக்கு யார் கூட பேசிட்டு இருந்த? ஏன் உனக்கு அவசியம் தெரிஞ்சாகணுமா? ஃப்ரெண்டோட பேசிட்டு இருந்தேன். நான் என்ன கேட்டேன்னு இவ்வளோ கோபமா பேசிட்டு போறா? என்னங்க, ஒர்க் பிளேஸ்லாம் மாத்திட்டீங்க? இங்கதான் ஒர்க் பண்ண போறீங்களா? நான் இல்ல, நீங்க ஒர்க் பண்ண போற இடம் இதுதான். இது நானா? ஆமாங்க. ஏதோ அன்னைக்கு ஒரே ஒரு லேப்டாப்பை வச்சு சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டீங்க. ஆனா இன்னைக்கு அட் அ டைம்ல 6 கஸ்டமர்ஸ் மேல வராங்களே. பரவாயில்லைங்க, நீங்க மட்டும்தான் என்ன மைண்ட்ல வச்சு எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. என்னாலதான் உங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியல. செஞ்சா திருப்பி செய்யணும்னு சட்டமா என்ன? அப்படி பண்ணா அதுக்கு பேரு பிசினஸ். பரஸ்பர பழக்கத்துல இது கூட செய்யலன்னா எப்படிங்க? அது மட்டும் இல்ல, வேலையில நியாயமா கம்மியான பட்ஜெட்ல லேப்டாப் சர்வீஸ் வேற எங்க பண்ணி தர போறாங்க? என்ன கொஞ்சம் செல்ஃபிஷா யோசிக்கிற மாதிரி தெரியுதோ? ஏங்க அப்படி சொல்றீங்க?
எனக்கு செஞ்சாலும் மற்றவங்களுக்கு செஞ்சாலும் ஹெல்ப் தானே. ஆ. எப்போ குடிக்க வேண்டிய காஃபி இப்போ அதை குடிங்க. ஐயோ அவ்வளவு பழசா? ஏங்க அன்னைக்கு காஃபி குடிக்க கூப்பிட்டு இருந்தேன்ல, அதை சொன்னேன். பாரதி, பாரதி, ஏங்க என்னாச்சுங்க? பாரதி, ஏங்க பாரதி, பாரதி என்னாச்சுங்க? பாரதி, மேடம் 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 பாரதி, என்னாச்சு மேடம்? மேடம் என்னாச்சு மேடம்? பாரதி, பாரதி, மேடம் 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 எழுந்திருங்க மேடம். பாரதி கண்ணை திறந்து பாருங்க. பாரதி என்னாச்சு உங்களுக்கு? இவனுக்கு என்னாச்சு சார்? ஒண்ணும் இல்ல, தெரியுங்க சார். திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. இருங்க ஒரு நிமிஷம். பாரதி, மேடம் மேடம் பாரதி, மேடம் கண்ணை திறந்து பாருங்க மேடம். பாரதி, மேடம் பரவாயில்லையா மேடம்? அது இப்போ ஓகே. என்னாச்சு மேடம்? இல்ல ஒண்ணும் இல்ல, மயக்கம்தான். நீங்க போங்க. சரி வா போலாம். ஏங்க என்னங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றீங்க? நீங்க வாங்க ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிடல் போலாம். இல்ல ஹாஸ்பிட்டல் போற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல. இந்த பிரெக்னன்சி டைம்ல வர சாதாரண மயக்கம் தான் அது. பிரெக்னன்சியா? என்னங்க சொல்றீங்க? உண்மையதாங்க சொல்றேன். ஏங்க இந்த மாதிரி டைம்ல இப்படி கேஷுவலா வெளியே சுத்தலாமா? வேற என்னங்க பண்றது, வேலைன்னு ஒண்ணு இருக்கே. கொஞ்ச நாள் போகட்டுங்க, அப்புறம் பாத்துக்கலாம். சரி நீங்க ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு கிளம்புங்க. அப்போ லேப்டாப் கஸ்டமர்ஸ்லாம்? ஏங்க ஃபோன் பண்ணி இன்னொரு நாள் வர சொல்லிக்கலாம். சரி ஓகே, நான் இப்போ போற வழியில கஸ்டமர்ஸ்க்கு கால் போற பண்ணிக்கிறேன். வழியிலையா? ஏங்க உங்களை தனியாலாம் விட முடியாது. வாங்க நான் வீடு வரைக்கும் வந்து டிராப் பண்றேன். வாங்க. ஐயோ ஒரு நிமிஷம் இருங்க, பைக் எடுத்துட்டு வரேன். எங்க பாரதி ஒரு நிமிஷம். கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. ஏறுங்க. இது என்ன புது ட்ராக்கா இருக்கு? ஃபாலோ பண்ணணுமே. சந்துருவோட வேற பொண்ணா? நோ.
மிஸ் ஆயிட்டான். வசமா வந்து அவனே மாட்டினா போட்டு விட்டுட்டேன். ஐயோ கடவுளே, என்னை ஏன் சோதிக்கிற? அந்த மாயா வேற என்ன டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா. அவகிட்ட ப்ரூவ் பண்ண ஒரு அருமையான சான்ஸ் கிடைச்சிருக்குன்னு பார்த்தா இப்போ அதுவும் போயிடுச்சு. எங்க போயிருப்பா?